விட்டா இனிமேல் ஒரு வேலை செய்யப்படாது. பேசாம அப்படி சும்மா இருந்தே தரத்தை கழிச்சிடணும். எம்மா மருமகளே, எம்மா புது மருமகளே, எங்க கொஞ்சம் வாமா. அத்தே என்னத்தே சொல்லுங்க தே. ஆமாம்மா மருமகளே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன், காலையில நல்லா குளிச்சு எந்திரிச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு நிக்கிறேன். வேற என்ன பண்றது? எம்மா வள்ளி கேட்டியா? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்துட்ட. இனிமேல் வீட்டு பொறுப்பெல்லாம் நீதாம்மா பொறுப்பா கவனிச்சுக்கணும். என்னது வீட்டு பொறுப்பா? அப்ப என் மாமியார் என்கிட்ட இடுப்புல சொறி இருக்க குத்துச்சாவியை தரப்போறாங்களோ? குடுங்கத்தே கொடுங்க, நான் நல்லா பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்கிறேன். நாம இவகிட்ட வீட்டு வேலையை கொடுக்கலாம்னு பார்த்தா இவ என்னத்த பத்திரமா பாத்துக்கிறேங்க. ஒருவேளை நம்ம குடும்ப கௌரவத்தை நல்லா கட்டி காப்பாத்துவாளோ? சரி, ஏதா ஒண்ணு. என்ன மாவனே, இங்க வாடா. எனக்கு அத்தை கூப்பிடுறாங்களே, கொஞ்சம் இங்க வாங்குங்க. என்னம்மா சொல்லுங்க. டேய் மாவனே, இத்தனை வருஷமா இந்த வீட்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தானோ இனிமேல் அது எல்லாத்தையும் மருமகளா தான் பண்ண போறா. என்ன வள்ளி, பொறுப்பெல்லாம் இனிமேல் நீதான் எடுத்துக்கிட போற போல. என்னங்க, உங்க அம்மா வீட்டுல இருக்க பீரோவோட குத்துச்சாவியை என்கிட்ட தர போறாங்கன்னு நினைக்கிறேங்க. சரி சரி, வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா வள்ளி கேட்டுக்கிட்டியா? இந்தி வள்ளி நெட்டவள்ளி உன்னைதான் அம்மா கூப்பிடுறாங்க டி. சொல்லுங்க தே சொல்லுங்க. எம்மா மருமகளே, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாளையில இருந்து என்னெல்லாம் செஞ்சனோ அதை இனிமேல் நீதாம்மா செய்யணும். சும்மா தடபடலாம் செஞ்சிருவோத்த, நீங்க என்னன்னு சொன்னா மட்டும் போதும். எம்மா தடபடலாம் செய்யற வேலைதாம்மா இது. நல்லா சமைக்கணும் பாத்துக்க. காலையில டிஃபன் நீதான் பண்ணணும். என்னது டிஃபனா? வேற ஏதோ சொல்லுவீங்கன்னு நினைச்சேனே. என்னம்மா சொல்ற? நீங்க என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுங்க தே, நான் சும்மா கேட்டுட்டு இருக்கேன். காலையில காஃபியா டீன்னு என்கிட்ட கேட்டுதான் போடணும் மருமகளே. காலையில டிஃபன் இட்லியா தோசைங்கிறது நான் தான் முடிவு பண்ண மருமகளே. மத்தியானம் சாதத்துக்கு என்ன குழம்பு வைக்கணும் அப்படிங்கறது நான் தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நீ பண்ணணும் மருமகளே. அடுத்து அடுத்து என்னம்மா, நைட்டு டிஃபன் தான். சப்பாத்தியா இல்ல சப்பாத்திக்கு குருமாவா சட்னியா இட்லி தோசையா எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் என்ன மருமகளே. ஏங்க பொறுப்பை கொடுக்கறதுனா என்னங்க? முழுசா நான் என்ன பண்ணதோ அதை அப்படியே ஏத்துக்கிறதானே பொறுப்பை கொடுக்கறது. இது என்னமோ வீட்டுக்கு சமையக்காரிக்கு ஆர்டர் போடுற மாதிரில போடுறாங்க. முழுசா கேட்டுட்டு பேசேன் டி. சரி சரி, அந்த குத்துச்சாவிக்காக தானே வெயிட்டிங்க. உங்க அம்மா எப்போ அந்த குத்துச்சாவி என் கையில கொடுக்க போறான்னு தெரியலையே. பாரு பாரு, அந்த பக்கமா திரும்புற மாதிரி இருக்கு. ஒருவேளை இடுப்புல இருந்து குத்துச்சாவி எடுத்தாலும் எடுப்பாங்க. பாப்போம் அதையும். அம்மா வீட்டு செலவு இருக்கே. ஐயோ அத்தை, நீங்க குத்துச்சாவி மட்டும் என் கையில கொடுங்க. நான் நல்லா சிக்கனமா குடும்பம் நடத்திக்குவேன். எம்மா மருமகளே, கொத்துச்சாவி எல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு சின்ன வயசுமா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னே. எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட கொடுத்தா நீ என்னமா பண்ணுவ? இந்த மாதிரி வரவு செலவு கணக்கெல்லாம் அத்தையே பாத்துக்கிறேன். உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, நீ சின்ன பொண்ணு தானே. அதனால கிச்சன் பொறுப்பை மட்டும் நீ எடுத்துக்க மருமகளே. ஓஹோ, குத்துச்சாவியை தராம என்ன கொத்தடிமே வச்சிருக்கலாம்னு பாக்குறாங்களா உங்க அம்மா? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது டி. இந்த குத்துச்சாவியை எப்படி புடுங்குறேன்னு மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு தானே வந்திருக்கேன், இன்னும் 4 நாள்ல இந்த குத்துச்சாவி என் இடுப்புக்கு வர்ற மாதிரி பாக்குறேன். நானடி உனக்கு குத்துச்சாவி கொடுப்பேன். என் மாமியார் தந்து குத்துச்சாவி வாங்கினது நான் மட்டும் பாடு இருக்கே. உனக்கு அவ்வளவு ஈஸியா தான் நான் தந்துருவேனா? மருமகளே, நான் சொன்ன பொறுப்பெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காமா? நல்ல யாவருக்கு நல்ல யாவருக்கு அடுப்பங்கரையில போய் சமைக்கணும், அதானே உங்க பொறுப்பு. ஆமா மருமகளே, சமையல் ஃபர்ஸ்ட். என்ன ராணி, வாங்க நேந்தரக்கா வாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரமே வந்திருக்கியே? வேற எதுக்கு? புது மருமக உனக்கு காப்பி போட்டு கொடுத்துருப்பால, அதுல ஒரு காப்பிய நான் கொஞ்சம் குடிக்கலாம்னு வந்தேன். என்ன மருமகளே, எங்க அக்கா வந்திருக்காவல்ல, சத்தம் விடுமா. வாங்க தே, வாங்க உட்காருங்க தே. வாங்க பெரியமா இருங்க. எம்மா வள்ளிக்கண்ணே, நயன்தாராத்தையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ராங்கா காப்பி போட்டு கொண்டு வா பாப்போம். சரிங்க தே, இந்த கொண்டு வரேன். ஏங்க என் மாமியார் தொலை தான் தாங்க முடியலன்னு பார்த்தா பெரிய மாமியார் வேறையா? ஏண்டி ஒரு காஃபி தானே கேட்டாங்க, போட்டு கொடுத்துட வேண்டியதானே? வெக்கமே இல்லாம விடிய கிழமை ஓசி காப்பிக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஐயே, நீ பேசுறது இங்க பெரியமா காதுல உளுந்துராமட்டி. ஏன் கோச்சிட்டு காப்பி குடிக்காம போயிருவாங்களோ? ஐயோ, அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுடி. ஒருவேளை அவங்கள ஏதாவது எதிர்த்து பேசிட்டேன்னு வச்சுக்கோயேன், இங்கேயே உட்காந்துருவாங்க டி. காஃபில இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் இங்கேயே முடிச்சிட்டு போயிருவாங்க. இது என்னடா புதுவிதமான கோவமா இருக்கு? வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியில போய் பார்த்திருக்கேன். வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ள உட்காந்து கோச்சிட்டு திங்கிறாளே, இப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எங்க அம்மா பெரியமாலாம் அப்படிதான்டி. இதுக்கு பேர் தான் திண்டி பண்டார குடும்பங்கிறது. என்ன ராணி, மருமக வந்துட்டா, பொறுப்பெல்லாம் அவட்ட கொடுத்துட்ட போல. ஆமாக்கா ஆமா, காலையில காபி போடுறதுல இருந்து நைட்டே டின்னரை முடிச்சிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு படுக்கிற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் அவட்டே கொடுத்துட்டேங்கா. அடப்பாவி, நானாச்சு 1 மாசம் கழிச்சுதான் என் மருமகளை வேலையவனே. இவ என்னடா வந்த ஒரே நாள்ல இவ்வளவு வேலையை கொடுத்துருக்கா. பரவாயில்ல ராணி, பழைய கில்லாடியாத்தான் இருக்க. ஆமா, உன் மகள் எங்கடி? நேத்து என் பையனுக்கு கல்யாணம் பத்தில அறக்க பிறகு அங்க இங்க ஓடி ஓடி எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தால, அதான் டயர்ட் ஆகி படுத்து கிடக்கா. ஓ, இன்னும் எந்திக்கலையாட்டி? மணி 7 மணிக்கு மேல ஆகுது டி. ஏக்கா, ஒரு 9 மணிக்கு பிறகு எழுப்பணும் காவல. நான் நேத்தே அவ ஊருக்கு போயிருப்பாளோன்னு நினைச்சேன். இப்பதான் என் மகனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவ இன்னும் 1 மாசம் இங்கதான் இருப்பா. அவ வந்து எவ்வளவு நாள் ஆகுதுடி? அண்ணனுக்கு கல்யாணம் தெரிஞ்சோடனே சந்தோஷம் தாங்க மாட்டாமா, அவ 3 மாசத்துக்கு முன்னே வந்துட்டாக்கா. பாவி, அண்ணன் தம்பிக்கு கல்யாணம்னா 3 நாளைக்கு முன்ன வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இவன் என்னடா 3 மாசத்துக்கு முன்ன
பொண்ணடி வந்திருக்கா. நம்ம வீட்ல இப்படி ஒத்த பாத்திரம் கழுவாம வளர்ந்தோம், இங்க வந்து இப்படி 10 பாத்திரம் தேய்க்க விட்டீங்களே. ஒரு இடத்துல கஷ்டப்படுவே போய் வேலை செஞ்சு பழகுடின்னு சொன்னாங்களே, நான் தானே கேட்கல. அன்னைக்கே எங்க அம்மா சொன்னாங்க, போற இடத்துல வேலை செய்ய கஷ்டமா இருக்கட்டும், இப்பவே வேலை செஞ்சு பழகுன்னு. நான் கிச்சன் பக்கம் திரும்பி பார்த்ததே இல்லையே. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான். வள்ளி வள்ளினா வர பாடா பள்ளி வந்து இந்த பாத்திரத்துல விளக்கி போடு. என்னடி சொல்ற? நானா இவ்வளவு பாத்திரத்தை விளக்குறது? பின்ன அதுக்குன்னு இன்னொருத்தனையே தனியா கல்யாணம் பண்ணிட்டு வர முடியும்? ஒழுங்கு மதியத்தை விளக்கி போடு. ஆமா, உன் தங்கச்சி எங்கயா? அவளா? அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கா. நேத்து கல்யாணத்துல நின்னுட்டே இருந்தால, அந்த டயர்ல அசந்து தூங்கிட்டு இருக்காடி. என்னப்போ உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன மாதிரி சீன் போடுதா? கல்யாணம் நம்ம 2 பேருக்கு தானே ஆச்சு. நான் கிச்சன்ல நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்க. அவளை பாத்தீங்களாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கா. இதுல உங்க அம்மா சப்போர்ட் வேற. பொண்ணுக்கு டயர்டா இருக்குமா? டயர்டா அதுவா டீ? வேற ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சி என் கல்யாண வேலையில இழுத்து போட்டு பார்த்தல்ல. கல்யாண வீட்டுல சமையக்காரனுக்கு பதிலா உங்க தங்கச்சி தான் சமைச்சலாக்கும். ஒண்ணுமே இல்ல, கல்யாணத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல வந்து ஓசியில திங்க வந்துட்டா. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் போறதுக்கு எத்தனை மாசம் ஆகுதுன்னு தெரியல. எப்படியாவது முத வேலையை அவள அந்த வீட்டு விட்டு கிளப்பணும். அதான் என் முத வேலையை. பாசமா வளர்த்த பொண்ணு டீ. எங்க வீட்டுல என்ன மோசமா வளர்த்தாங்க? பாசமா தான் வளர்த்தாங்க. நல்லா கல்யாணம் பண்ணிட்டு முத நாளே புருஷ வீட்டுல இருந்து இழுத்து போட்டு வேலையை பார்க்கல. அவளும் அதே மாதிரி பாக்கட்டும். எம்மா மருமகளே காஃபி எடுத்துட்டு வாமா. இதோ வரேன். சும்மா உட்காந்து வெட்டியா பேசுறதுக்கு உங்க அம்மாக்கு அவசரமா காப்பி கேக்குதோ? அப்படியே அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு காஃபி எடுத்துட்டு வாமா. பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? அங்க இருந்துகிட்டே இங்க நான் என்ன வேலை செய்யணுங்கிறது ஏவிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கே என் பின்னாடி 4 பேர் சுத்தினான். எங்க அம்மா பேச்சு கேட்கலையே, நானு உங்களை தானே கெட்டுவேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன டீ பழைய கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன, நான் பாத்திரம் கழுவணும் அதானே? பரவாயில்லையே, கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டீங்க. இது வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவுங்க. அப்படியே அந்த டீயை போட்டு வச்சிட்டீங்கன்னா நான் உங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்து வச்சுட்டு வந்துருவேன். இரு முத டீயை போட்டு தாரேன், கொண்டு கொடு. ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்க அம்மாட்ட டீ போட கொண்டு கொடுக்கும் போதே இங்க எந்த பாத்திர சத்தம் வரக்கூடாது. அப்புறம் நீங்க தான் கழுவுறீங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓஹோ, பாத்திரம் கழுவுல உனக்கு சத்தம் வேற வரக்கூடாதா? சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். எப்பா, எப்படியோ என் புருஷனை ஏமாத்தி வேலை வாங்கிட்டே தப்பிச்சிடலாம். அன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிட்டானா பொண்டாட்டி உனக்கு எல்லா வேலையும் பார்த்து தந்துருவாடா, கையில கொண்டாந்து காஃபி கொடுப்பான்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னடான்னா, நான் தான் அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க தட்டுமுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவ வேண்டியது இருக்கு. சீக்கிரம் கழுவுங்க, அப்புறமா டீ கப்பெல்லாம் நிறைய வந்து சேர்ந்துரும். அது வேறையா? சரி இதை கழுவுறேன் டீ. இதாங்க காப்பி. சரிம்மா மருமகளே. நேந்திரக்கா இப்படி உட்கார்ந்து காப்பி குடிக்கா. இக்கா, என் மருமக காப்பி எப்படி இருக்குன்னு குடிச்சு பாருங்கக்கா. ஐயோ, என்னாச்சுக்கா? நீயே கொஞ்சம் குடிச்சு பாருடி. ஐயோ, என்னம்மா மருமகளே நீ காப்பில இப்படி உப்பள்ளி கொட்டி வச்சிருக்க? மனுஷன் குடிப்பான இந்த காப்பிய? காப்பி எல்லாம் வெறும் உப்பு. தேங்க வாடா, உன் பெண்ணுக்கு செஞ்சு வச்சிருக்க வேலையை பாரு. என்னம்மா சொல்லுங்க. உன் கையெல்லாம் எதுக்கு ஈரமா இருக்கு? அது வந்து கிச்சன்ல. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்லிக்கிறேன். அது வந்து அவர் குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. எது குளிச்சுக்கிட்டா? குளிச்சா கை மட்டும் எப்படி நனையும்? அது வேற ஒண்ணும் இல்லதே, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சான். அதனாலதான் அவசரமா குளிக்கிறேன்னு சொல்லிட்டு கைக்கு மட்டும் குளிச்சிருக்காரு. இது என்ன புதுசா இருக்கு? தலைக்கு குளிக்கிறது தெரியும், மேலுக்கு மட்டும் குளிக்கிறது மட்டும் தெரியும். இது என்னடா கைக்கு மட்டும் குளிக்கிறது? புதுவிதமான குளியலா இருக்கே. அதை விடுறா, நீ கைக்கு மட்டும் குடி இல்ல காலுக்கு மட்டும் குளி. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல காஃபி குடிச்சியா இல்லையா? இல்லம்மா, காஃபி குடிக்கல. என்னாச்சு? உன் பொண்டாட்டி பாருடா, காஃபில நிறைய சக்கரை போட்டாலாமா? நல்ல டேஸ்டா இருக்குமே. கிளிச்சா சக்கரைக்கு பதிலா உப்பள்ளி கொட்டிருக்காடா. வாயில வைக்க முடியல, உப்பு கடிக்குது. ஓ, என்னத்த சொல்றீங்க? உப்பள்ளி போட்டேனா? ஐயோ, நான் சக்கரை டப்பாவும் உப்பு டப்பாவும் ஒரே கலர்ல இருந்துச்சா, ரெண்டுமே வெள்ளையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு உப்பு போட்டேன். உனக்கு சக்கரைக்கு உப்பு கூட வித்தியாசம் தெரியாதம்மா? என்னடி வள்ளி, தெரியாம போட்டியா? காலங்காத்தாலே உங்க பெரியமா வெக்கமே இல்லாம இங்க வந்து காஃபி குடிக்க வந்திருக்காங்க பாத்தீங்களா? அதான் கொஞ்சமாவது சூடு சொரணை வரட்டுமேன்னு சொல்லி காப்பில சக்கரைக்கு பதிலா உப்பள்ளி கொட்டியிருக்கேன். ஐயோ, பெரியத்தை தெரியாம பண்ணிட்டே. நாளை காலையில காஃபி குடிக்க வாங்க, கரெக்டா உப்புக்கு பதிலா சர்க்கரை போட்டுறேன். அம்மா தாயே, இனிமேல் காலங்காத்தால உன் வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாமியார் மருமகள் காமெடி கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருக்கீங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்றோம். மறக்காம எல்லா வீடியோவும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.